என்னடா கிட் பேக்க தூக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே சார்பில் திடுதுப்புன்னு ஏற்பாடு பண்ண ஒரு 11th மேட்ச்சுக்கு தான் கிளம்புறோம். வெளியே வந்ததுமே நம்ம டீம் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு மேட்ச்சுக்கு. நமக்கு யாரோட மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்ரா ஃபுட்பால் கிளப். கிரவுண்ட் உள்ள என்ட்ரானதும் கிட்டு மாத்திட்டு வார்ம் அப் அப்புறம் பிரேயர்லாம் பண்ணிட்டு மேட்ச்சுக்கு தயாராயாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம டீம் பசங்களோட கிரவுண்டுக்குள்ள இறங்கியாச்சு. இன்னைக்கு மேட்ச்ல விளையாட போற நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹோம் டீம்ல உள்ளவங்க தான். ஒரு கெஸ்ட் பிளேயர் கூட கிடையாது. அப்படியே மேட்சை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கோர் 0-0 தான். நிறைய சான்ஸ் நம்ம கிரியேட் ஆச்சு. ஆனா நம்ம ஒரு சான்ஸ் கூட யூட்டிலைஸ் பண்ணல. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே நம்ம நண்பர் நவீன் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல அவங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ரெஃப்ரி விசில் ஃப்ளோ பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன டைப் பிரேக்கர் தான். ஃபர்ஸ்ட் கிக்கே அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. டைப் பிரேக்கர் வந்தாலே ஃபர்ஸ்ட் கிக் நம்ம தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஒரு சொருவி விட்டாச்சு. அடுத்த கிக்கும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவன் தான்டா பெரிய வேலை பார்த்து விட்டான மாதிரி ஒரு ராக்கெட் விட்டா நம்ம திரும்பி மறுபடியும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம தம்பி நாதனும் ஸ்கோர் பண்ணிட்டான். நம்ம கீப்பர் ஒரு அருமையான சேவ் எடுத்து போட்டாரு. அவங்க ஒரு சேவ் நம்ம ஒரு சேவ்னு சொல்லிட்டு ஸ்கோர் ஈக்குவல் ஆயிட்டு அவங்க அடிக்க நம்ம அடிக்கன்னு சொல்லிட்டு கோல் ஸ்கோர் ஆயிட்டே இருந்தோம். லாஸ்ட் கிக் அடிச்சு நம்ம நாமத்தனை ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அப்புறம் மேட்ச் சடண்டத்துக்கு போயிட்டு நம்ம சிவாவும் ஒரு சொருவி விட்டான். அவங்களும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சேம் டைம் சடண்டத்திலேயே அவங்களும் ஸ்கோர் பண்ண நம்மளும் ஸ்கோர் பண்ணன்னு சொல்லிட்டு மாத்தி அடிச்சிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 9வது கிக் போயிட்டு இதான் அந்த லாஸ்ட் கிக். நம்ம கீப்பர் ஒரு அருமையான சேவ் எடுத்து போட்டாரு. அப்புறம் என்ன இந்த கிக்கை நம்ம உள்ள அடிச்சா நம்ம வின்னு. நம்ம நண்பன் பூச்சி ஒரு அருமையான கோலை போட்டான். அப்படியே நம்ம வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.